பக்தியும் சிவஞானமும் மேன்மேலும் பெற்று வாழ அருள் புரிவீராக. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவாசகர் திருவடிகள் சரணம் சரணம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு இந்த கோயில் நிர்வாகத்திற்கு எங்க மகளிர் மன்ற சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. சொர்ணாம்பிகை சமேத சுமணேஸ்வர சுவாமிகள் திருவடிகள் சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. ஜெய் துர்கா தேவிக்கு ஜெய். ஜெய் ஆதிபரா சக்திக்கு ஜெய். இவங்க நாங்கள் செட்டிநாடு மகளிர் குழு, அதான் நகரத்தார் செட்டிநாடு மகளிர் குழு. நாங்கள் எல்லாருமே அரிசிபாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு சோமவாரக்கிழமை சூரியலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகளிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடியார்களாக ஒன்று சேர்ந்து இந்த மணிவாசக பெருமானால் இயற்றப்பட்ட திருவாசகத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து மனம் புரித சூரியலிங்கேஸ்வர பெருமானின் திருவடியிலே இந்த திருவாசகத்தை முழுவதுமாக பாடி மனம் மெய் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடி எம்பெருமானை குளிர்வித்து எங்களையும் குளிர்வித்த நன்றி. இதுபோல நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பல சிவாலயங்களில் இந்த திருவாசகம் ஒன்றுவதை எல்லாம் நடத்தி நம்மளுடைய குடும்பத்தாரும் வரக்கூடிய சந்ததியரும் இந்த தேவார திருவாசகத்தை உணர்ந்து இறைவனுடைய திருவடியை சிந்தித்து நலமோடு வாழ உங்கள் எல்லோருடைய திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். ஆள்போல் தலைவரைத்து அறிவுபோல் வேறொன்று முங்கில் போல் விளைவித்து முடியாமல் வாழ்ந்திருக்க முக்கண்ணன் திருவடியை மறவாது சிந்தித்து எப்போதும் நலம் பெற்று வாழ பெருமானின் பொன்னார் திருவடியை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். சாமி நீங்க கவனிச்சிருங்க. தீபா அவங்கள காமிச்சிருங்க. தீபா நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தீபா கொண்டாந்துருக்கீங்களா? இந்த ஐயாவை கொண்டு கொஞ்சம் தீபத்தை எல்லாரும் சாமி தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தவர்கள் வேண்டும். நம சிவாய. சாமி இங்கேயும் காமிக்க சொல்லிடுங்க. அப்போ வச்சுட்டு இங்கேயும் கொண்டு வந்து தீபத்தை நம்ம படிக்கிறது தீபத்தை படிப்பீங்கல்ல, இங்கேயும் கொண்டு வந்து காமிக்க சொல்லிடுங்க. சிவனுக்கு காமிச்சிட்டு அங்கே அப்பாளுக்கு காமிச்சிட்டு சிவனுக்கு அம்மாவுக்கு பூ போட்டிங்களா? இந்த வச்சிருக்கேன் தீபம் காமிச்சிருக்கேன். சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பாடணும் சொல்றாங்க. நீங்க நம்ம சொல்றதை விட அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது இறைவனுடைய திருவருள் எப்படி சொல்லுவீங்க அதனால அவங்களுக்கு எப்ப அன்னைக்கு அவங்க பாடலாம். முதல்ல அபிராமி தான் புதுசாக ஓரளவுக்கு பாட வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் பஞ்சமிக்கு அபிராமி பாடி அம்பாளுக்கு அதுதான் முதல்ல சொல்லணும். அப்புறம் நாங்கள் நகராத்திரி அதில் அந்த ஐடி எல்லாம் சிறப்பாக பாடினாங்க. எல்லாம் திருமுறையும் கொஞ்சம் பாடல்களையும் பாடி ஏன்னா ஒருத்தர் பாடினாங்க